அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட் ஏர்ட்ராப்ஸ் 111 இன்னைக்கு வந்து ஃபுல் ரிவ்யூ பண்ண போறோம். गाइस இந்த ஒரு ஏர்ட்ராப்ஸை நான் பாஸ்ட் ஒரு 2 or 3 டேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? இது எதெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இதோட கேமிங், லேட்டன்சி, சோ பேஸ் சவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ண போறேன். गाइस இதை வந்து நான் Amazonல வந்து 1300 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். சோ வந்து Amazon போட்ல வந்து அவைலபிளா இருக்கு. போட்க்குன்னு தனியா ஸ்டோர் இருக்கு. சோ ரெண்டு இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. சோ ரெண்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தனித்தனி கலர் மொத்தமா 4 கலர் வேரியன்ட் இருக்கு. தனித்தனியா லிங்க் கொடுத்திருக்கேன். மேபி உங்களுக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் गाइस இந்த ஒரு ஏர்டோப்ஸ் வந்து ப்ரோ வர்த்தா ஒரு 1300 போட்டுருக்கு. ஏன்னா வந்து 1000 ரூபாயில 1200லயே 141 இருக்கு. சோ அதை விட இது என்ன அப்படி ஒரு பெஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா गाइस இந்த ஒரு ஏர்டோப்ஸ் அந்த பிரைஸுக்கு கண்டிப்பா வர்த். சரிங்களா, ஒரு 200 ரூபாய் சேர்த்து வருது. கண்டிப்பா இது வர்த். ஏன்னா வந்து சார்ஜிங் பேக்கப் ஆகட்டும், ASAP டெக்னாலஜி இருக்கு. பட் பீஸ்ட் மோட் இல்ல, இன்ஸ்டன்ட் பேக்கப் பேரிங். சோ அந்த மாதிரி மோட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. சோ பீஸ்ட் மோட் மட்டும் இதுல அவைலபிளா இருக்கு. சரிங்களா, சோ கேமிங்க்கு அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் அடி வாங்கும். சரிங்களா, சோ அது எப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு வீடியோல டீடைலா சொல்றேன். சோ இத நான் எதுக்கு மெயினா பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபுல்லாவே மூவி சாங்ஸ்க்கு தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். சோ வந்து பேட்டரி பேக்கப் அப்படிங்கிறப்ப பயங்கரமா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 48 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதனால தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம் ட்ரை பண்ணியிருந்தேன். गाइस இந்த ஒரு ஏர்டோப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஓகேவா ப்ரோ எனஃபா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனஃப்ங்க. 1400 ரூபாய் இது கண்டிப்பா ஒருத்தான ஒரு டிவைஸ் தான். சோ இதை பத்தின ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னா 10mm டிரைவர் சொல்லியிருக்காங்க. சோ சின்ன பசங்கள்ல இருந்து யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா, சோ வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் லிமிட் கிடையாது. இந்த வயசுல தான் இது யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் இதுல யூஸ் பண்ணலாம். இதுல பார்த்தீங்கன்னா இயர் மஃப் கொடுத்துருக்காங்க. மேபி உங்களுக்கு சைஸ் பத்தலனா கூட நீங்க இந்த ஒரு இயர் மஃப் யூஸ் பண்ணி நீங்க வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் இதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உள்ள இருக்கக்கூடிய கேஸை வந்து நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம் தேவைப்படும். சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 48 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடா பேட்டரி பேக்கப் தரும். உள்ள இருக்கக்கூடிய ஏர்டோப்ஸ் உங்களுக்கு 7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தாங்கும். மற்றபடி கேஸ் பார்த்தீங்கன்னா 42 மணி நேரத்துக்கு உங்களுக்கு தாராளமா பேட்டரி பேக்கப் கொடுக்குது. ஸோ பேட்டரி அப்படின்னு எடுத்துட்டா இது கண்டிப்பா உங்களுக்கு வர்த்து. சரிங்களா, ஸோ சார்ஜிங் பெர்ஃபார்மன்ஸ்ல இது சூப்பரா இருக்கு. தென் இதோட ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா गाइस தாராளமா இதோட அவுட் லுக், இதோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. போர்ட்டபிளா எடுத்துட்டு போற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஜாலியா வந்து நீங்க ஜோப்லேயே போட்டு ஈஸியா போர்ட்டபிளா எடுத்துட்டு போய்க்க முடியும். गाइस இந்த ஒரு ஏர்டோப்ஸ்ல நான் இதுல என்ன இஷ்யூஸ் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூஸ்மே ஃபீல் பண்ணல. சரிங்களா, என்ன உங்களுக்கு ஏஎன்சி இந்த ஒரு ஏர்டோப்ஸ்ல கிடையாது. நீங்க ஏஎன்சின்னு போனீங்கன்னா ஒரு 2500 3000 ரூபாய் வந்துடும். சரிங்களா, நீங்க டிரைவிங்ல உங்களுக்கு வந்து அந்த ஒரு நீங்க கால் பேசணும் அப்படிங்கிறது முடியாத காரியம். நீங்க ஹெல்மெட் போட்டீங்கன்னா ஓகே, பட் ஃப்ரீ ஆஃப் மைண்ட்ல போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கால் பேச முடியாதுங்க. ஏன்னா வந்து ஏர் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதுதாங்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி இதுல எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே கிடையாது. ஸோ வந்து இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாமா? ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பேக்கப் பேரிங் இருக்கு. ரெண்டுமே பேர் பண்ணிட்டு என்னோட மொபைல்ல ப்ளூடூத் ஆன்ல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பேர் பண்ணிக்கும். ஓகே, இப்படியே வந்து வெளியே எடுக்கிறேன். ஸோ गाइस இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏர்டோப்ஸ். ஸோ எப்படி ப்ரோ இதோட பில்ட் குவாலிட்டிலாம் ஓகேவானா? பக்காவா இருக்கு. வெளியிருந்து பார்க்கறதுக்கும் ஒரு நல்ல ஒரு லுக் தான் கொடுக்குது. சரிங்களா, எந்த ஒரு பேட் லுக்குமே கிடையாது. குட் லுக் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பக்காவா இருக்கு. ஸோ இன்னும் என்னோட ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து இதை பற்றின சொல்லணும், இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டோப்ஸில் உங்களுக்கு ஃபுல்லாகவே டச் கண்ட்ரோல் இருக்கு, CTC இருக்கு. சரிங்களா, அங்கே டாப்பில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே டாப்பில் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு LED இருக்கு. ஸோ அந்த ஒரு LED வச்சு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ப்ளூ அண்ட் ரெட்ல வந்து க்ளோ ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, இதோட பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபில்டரோட சேர்த்து மைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து இது ஏஎன்சி கிடையாது. பைக் டிராவலிங்க்கு இது கண்டிப்பா செட் ஆகாது. சரிங்களா, அந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பைக் டிராவலிங்க்கு இது செட் ஆகாது. சரிங்களா, ஸோ வந்து நார்மலா பேசிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தென் இதோட பில்ட் குவாலிட்டி எனஃப் ஓகே பக்காவா இருக்கு. சரிங்களா, 13mm டிரைவர். ஸோ பக்காவா இருக்கு. உள்ள யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய MAH என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலையுமே பார்த்தீங்கன்னா 45 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தாராளமா 7 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் கிடைக்கும். தென் இதை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வரக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ரீட் அவுட் பண்றேன். சரிங்களா, உங்களுக்கு புரியுற மாதிரியும் அப்படியே ஒரு ரீட் அவுட் பண்றேன். இதோட டச் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ் இருக்குங்க. நீங்க வந்து இது மேனுவலா ஆன் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணீங்கனாவே மேனுவலா ஆன் ஆகிக்கும் அதுவே. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிக்குது. நீங்க வந்து க்ளோஸ் பண்ணீங்க, அதாவது ஏர்டோப்ஸ் உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகி அதை பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இல்ல ப்ரோ நான் வெளியே வச்சுட்டே இருந்து நீங்க வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க, உங்க ப்ளூடூத் வந்து டிஸ்கனெக்ட்ல இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா 5 to 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது பவர் ஆஃப் ஆயிடும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க இதை ஆன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு டச் கண்ட்ரோல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீங்க ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுமே மேனுவலா பவர் ஆன் ஆயிடும். நீங்க வந்து இதே மாதிரி ஆஃப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மேனுவலா 5 செகண்ட்ஸ்க்கு பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். சரிங்களா, ஸோ பட்டன் கண்ட்ரோல்ஸ் ஆன் ஆஃப்க்கு இது கண்ட்ரோல் பண்ணலாம். தென் இதுல உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் கிடையாது. சரிங்களா, ஸோ உங்க மொபைல்ல தான் பார்த்தீங்கன்னா உங்க மொபைல் லேப்டாப்ல தான் நீங்க வந்து வால்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களோட ஏர்டோப்ஸ்ல வால்யூமை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ஒரு ஏர்டோப்ஸ்ல என்ன மாதிரி ப்ரோ கண்ட்ரோல்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு ஏர்டோப்ஸ்ல நீங்க நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங்கை வந்து
ட்ரை பண்ணுறதுக்கு டபுள் டேப் பண்ணணும் சரிங்களா. ரைட்டில் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங்கு, லெஃப்ட்டில் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங் சரிங்களா. ஸோ சிங்கிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா சாங் வந்து பாஸ் ப்ளே பண்ணுறதுக்கு, தென் வந்து கால் வருது நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணுங்க அட்டன் பண்ணலாம். நீங்கள் பேசிட்டு இருக்கப்ப மறுபடியும் டபுள் டேப் பண்ணீங்கன்னா கால் வந்து கட் ஆகிடும் சரிங்களா. ஸோ வந்து இந்த ஒரு கான்செப்ட் வந்து இந்த கால் ஃபங்க்ஷனுக்கு செட் ஆகும் சரிங்களா. ஸோ கால் ஃபங்க்ஷனில் ஏன்னா மைக் நல்லா இருக்கு, ஸோ வந்து ஒரு சாலிடாக ஒரு இடத்துல நின்று ஃபோன் பேசுனீங்கன்னா இது ஓகேவா இருக்கும். தென் இதோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்க்கு வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ எந்த ஒரு இயர்டப்ஸ்னாலும் ஓகே, ரைட் அண்ட் லெஃப்ட்டில் நீங்கள் 2 செகண்ட்ஸ்க்கு லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து பாப் அப் ஆகும். நீங்கள் வந்து மேபி வெதர் செக் பண்ணுறது, ஸோ சிம்பிளான கொஸ்டின்ஸை ஆஸ்க் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணும் சரிங்களா. அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த ஒரு Airdopesல டச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவா இருக்கு சரிங்களா. ஸோ டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நல்லா பக்கவா சென்சிட்டிவா இருக்கு. இந்த டாப்ல இருக்கு சரிங்களா. ஸோ வந்து நீங்க பாட்டம்ல எல்லாம் எங்கேயும் கிளிக் பண்ணக்கூடாது, டாப்ல தான் கிளிக் பண்ணணும். இந்த ஒரு Airdopesை நீங்க சோலோ மோட்ல உங்களால யூஸ் பண்ண முடியும், அதாவது மோனோ கண்ட்ரோல் சரிங்களா. ஸோ சிங்கிள் Airdopesல மட்டும் நீங்க பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா ஒன்றை வந்து நீங்க கேஸ்ல வச்சுக்கலாம், எதர் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து மோனோலையும் நீங்க யூஸ் பண்ண முடியும், ஸ்டீரியோலையும் யூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இந்த ஒரு Airdopesல. தென் இதோட சார்ஜிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, சார்ஜிங் அண்ட் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா காய்ஸ், இந்த ஒரு Airdopesக்கு 1 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட் சைட்ல இருந்து மேனுஃபேக்சரர் வாரண்டி தராங்க. நீங்க தாறுமாறா சார்ஜ் பண்ணுங்க சரிங்களா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க தாறுமாறா சார்ஜ் பண்ணுங்க. பேட்டரி போற மாதிரி இருந்தா கண்டிப்பா 1 இயர்க்குள்ளே போயிடும், நீங்க வந்து கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்க சார்ஜ் கேஸை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1.5 மணி நேரம் தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா ASAP டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு Airdopesல. ஸோ வந்து நீங்கள் இதை 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணாவே உங்களுக்கு குறைஞ்சது 45 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் நிற்கும். இது நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் தேவைப்படும். ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 இருந்து 8 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பேட்டரி பேக்கப் கிடைக்கும், எந்த ஒரு இஷ்யூஸ்மே இருக்காது, பக்காவாக இருக்கும். தென் இதில் சம்டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் ஆகும் சரிங்களா. ஸோ வந்து நம்ம நிறைய டிவைஸில் கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு எரர் ஆகும். இதில் டியூவல் பேரிங் கிடையாது, சோலோ பேரிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம் எரர் ஆகும் சரிங்களா. ஸோ அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை வந்து நீங்கள் வெளியே எடுத்ததுக்கப்புறம் 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு 5 செகண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி வெளியே ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகிடும். ஸோ வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கனெக்ஷன் கிடைக்கும் இந்த ஒரு Airdopesை நீங்கள் மொபைலில் பேர் பண்ணுறதுக்கு. தென் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் இருக்குது, உங்களுக்கு கிளியரான ஒரு ரேஞ்ச் கிடைச்சிருக்கு. பட் வந்து 10 மீட்டர் தாண்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் பண்ணிடும். IWP டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. IWP டெக்னாலஜி வந்து ஸ்பீடாக உங்கள் மொபைல் வந்து பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இன்ஸ்டன்ட் பேக்கப் பேரிங்க்கு பக்காவாக இருக்கும், அதெல்லாம் எந்த ஒரு இஷ்யூஸ்மே கிடையாது சரிங்களா. ஸோ கனெக்டிவிட்டியில் கரெக்டாக இருக்கும். இதோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. கைஸ் சார்ஜிங் கேபிளும் இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட மேனுவலாக கேபிள் யூஸ் பண்ணியும் சார்ஜ் பண்ணலாம். இதில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே ஒரு LED கொடுத்துருக்காங்க, ரெட் LED. ஸோ வந்து உங்களுக்கு சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த LED பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் ஆகிக்கும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட சார்ஜிங் என்ன இருக்கு, கண்டிஷனில் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு ரிவ்யூ சொல்லிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் அண்ட் பேஸ் டெஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா, எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ வந்து என்னோட மொபைலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேர் பண்ணிடுச்சு, ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் ஓப்பனில் தான் வச்சிருக்கேன். ஸோ பேர் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நான் சாங்கை ப்ளே பண்ணுறேன். ஓகே கைஸ், கரெக்டாக வியர் பண்ணலாம் சரிங்களா. ஸோ வியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ நீங்கள் வியர் பண்ணீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் சரிங்களா, கரெக்டாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ நீங்கள் வியர் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு ஒரு லுக் இருக்கும் சரிங்களா. நீங்கள் வியர் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் நீங்களும் ஒரு தோற்றத்தில் தெரிவிங்க. ஸோ வந்து இப்போ நான் சாங்கை ப்ளே பண்ணுறேன். ஸோ வந்து ஃபுல் சவுண்ட் பக்காவாக இருக்கு, பேஸ் வேற லெவல். ஸோ வந்து நீங்கள் பாஸ் அண்ட் பிளேக்கு வந்து சிங்கிள் டச் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க, பேஸ் சூப்பராக இருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்கு. காய்ஸ் இது வந்து நீங்கள் மூவிஸ்க்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு Airdopes பார்த்தீங்கன்னா பக்காவாக எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு சவுண்ட் அண்ட் பேஸ் டெஸ்ட்டை நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதோட லேட்டன்சியை வந்து செக் பண்ணிடலாம் சரிங்களா. எப்படி ப்ரோ லேட்டன்சி செக் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட வாட்ஸ்அப்பில் ஒரு டைப்பிங் பண்ணுறீங்களா, ஸோ டைப்பிங்கில் வந்து உங்களுக்கு அந்த சவுண்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து நான் டைப் பண்ணுற பாருங்க காய்ஸ், உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு லெட்டரை ப்ரெஸ் பண்ணுறப்ப எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த லெட்டர் வந்து அதில் படுது அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து இப்போ நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். காய்ஸ் இந்த ஒரு Airdopesல லைட்டாக லேட்டன்சி இருக்குது, ஏன்னா இதில் பீஸ்ட் மோட் கிடையாது. ஸோ கேமிங்க்கு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் பேசிக்கான கேம் விளையாடுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஓகே கைஸ், இதில் வந்து உங்களுக்கு இப்போ நான் கேமிங் டெஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி காமிச்சு. ஸோ இதோட கால் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இதோட மைக் டெஸ்ட் எப்படி இருக்குது, மைக் வந்து கரெக்டாக ரிசீவ் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து ஒரு ஃபோனை போடுவோம்.
மச்சி கிரி ஒரு ஏர்டோப்ஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். போட் ஏர்டோப்ஸ் 111 ஒரு ஏர்டோப்ஸ் 1400 ரூபாய் சம்திங் வருது. அதுதான் மைக் டெஸ்ட் தான் கால் பண்ணேன். நான் பேசுறது தெளிவா கேக்குதா உனக்கு? நல்லாவே கேக்குது. எப்பயும் கேக்குறதோட எப்பயும் கேக்குறத நான் அதாவது போன்ல விட இப்ப நல்லா கேக்குதா? நல்லாவே கேக்குது. ஓகே மச்சி, அதுதான் அதோட மைக் எப்படி இருக்கு, ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு தான் கால் பண்ணேன் உனக்கு. கிளியராவே இருக்கு. நல்லா கிளியரா இருக்குல்ல? சரி மச்சி, ஓகேடா. தேங்க்யூடா மச்சி. தேங்க்யூடா. சரி. ஓகே கேஸ், நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் கட் ஆகிடும். சரிங்களா? ஓகே, இது வந்து கால் ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக இருக்குது, கேமிங்க்கு ஆவரேஜாக இருக்குது. ஸோ வந்து சவுண்ட் அண்ட் பேஸ், அதாவது மூவிஸ் அண்ட் மியூசிக்கு பக்காவாக இருக்குது. பேட்டரி பேக்கப் ஹியூஜ். ஸோ இதை வச்சு இதை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக 1300 to 400 தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒருத்தன ஒரு டிவைஸ் கைஸ். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இதில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே டாப் டு பாட்டம் உங்களுக்கு சொல்லியாச்சு. இந்த ஏர்டோப்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ, நான் பர்ச்சேஸ் பண்ணணும். எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமேசான் போட் ஸ்டோரில் வந்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் வந்து டோட்டலாக உங்களுக்கு ஒரு 4 கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு கலர் வேரியன்ட்டையுமே டிஸ்கிரிப்ஷனில் டாப் டு பாட்டம் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐகான் இருக்குல்ல, அதை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, இந்த ப்ராடக்ட் பத்தி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. as soon as possible கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே guys, thank you for watching this video. Thank you. Peace out.